கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிசம்பர் மாத ராசி பலன்கள். எந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள உள்ள போவோம். மீனராசி நேயர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்க வந்து என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு வந்து வக்ரமா இருக்காரு. அதனால செய்யற எந்த செயல்கள்லயுமே வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டக்குன்னு இதுல இருக்கக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்துல போய் முடிக்கிற மாதிரி ஆயிரும். ஆரம்பத்துல அது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அது ஒரு கஷ்டத்துல வந்து கொண்டு போய் முடிஞ்சிரும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது இந்த மீனராசி இந்த மாதத்துல ரொம்ப நல்லது. வாக்குஸ்தான அதிபதி மற்றும் குடும்பஸ்தான அதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமா இருக்காரு. அதே நேரம் அவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வக்ரம் ஆகிறாரு. அதனால உங்களுடைய பேச்சுகள்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லாட்டி உங்க பேச்சினால வந்து என்னன்னா குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளுடைய சேர்க்கையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இல்லாட்டா வந்து என்னன்னா பொருள் வந்து விரயமாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குரு வக்ரமா இருக்கிறதுனால இந்த நேரத்துல எந்த விதமான புது தொழில்கள் ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. அப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அது வந்து என்னன்னா விரயத்துக்கு கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாபஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா விரயத்துல இருக்கிறாரு ராசிக்கு. அதனால நீங்க வந்து புது தொழில் எதுவும் ஆரம்பிச்சனா நஷ்டமடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால புது தொழில் வந்து ஆரம்பிக்காம இருப்பது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து வக்ரம் அடைகிறதுனால அதுவும் இல்லாம ராசிக்கு 9ல இருக்காரு. அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வந்து கவனமா இருக்கணும். அதாவது மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல. அதுக்கப்புறம் வந்து புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய உடல்நிலையிலையும் மாதத்தினுடைய 2 வாரங்கள்ல கவனமா இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால மேலதிகாரிகளோட வந்து என்னன்னா பேச்சுவார்த்தையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. காதலிக்கிற மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து காதல் கொஞ்சம் இனிமையா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இந்த ஒரு மாசம் வந்து கொஞ்சம் தவிர்த்து இருக்கிறது நல்லது. அதே நேரம் இந்த காதல் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமா இருக்காரு. அவர் அந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கும். நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. ஏன்னா புதன் வக்ரமா இருக்காரு. இப்ப வந்து நீங்க வாங்குனீங்கன்னா, ஏதாவது பத்திரப்பதிவு இல்லன்னா வில்லங்கத்துல ஏதாவது அந்த இடத்தினுடைய வில்லங்கத்துல வந்து போய் மாட்டிக்கிறதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீங்க வாங்கிட்டு பணத்த குடுத்து அல்லோலப்பட வேண்டியது வரும். அந்த மாரியான சூழல் தான் வந்து இப்ப இருக்கிறாரு. ஏன்னா, உங்க ராசி அதிபதி வேற வந்து என்னன்னா வக்ரமா இருக்காரு. அதே நேரத்துல நீங்க நிலம் வாங்கக்கூடிய வந்து அதிபதியும் வந்து என்னன்னா அவரும் வக்ரமா இருக்காரு. அதனால இப்ப நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். ஆனா, நீங்க வாங்குனீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்துல மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பார்த்து வாங்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.